வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அரிசி, உளுந்து, கோதுமை, மைதா எதுவுமே சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு பன் தோசை. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிக்ஸி அரைக்காத ஒரு இன்ஸ்டண்ட் டேஸ்டியான டொமேட்டோ சட்னி, ஹெல்த்தியான சட்னி. ஹெல்த்தி தோசையும் ஹெல்த்தி சட்னியும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட். 1 கப் அளவுக்கு ஓட்ஸு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 கப்பு ஓட்ஸு, 1/4 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருவோம். மாவு வந்து நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது, என்ன கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸியை கலந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக சுடுற ஒரு பன் தோசை, ஈஸியான தோசை, அதே டைமில் ஹெல்த்தியும் கூட. அதனால் எல்லாருமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது ஊற வைக்கண்டாம், அப்படி டைரெக்டாக நம்ம இப்போ சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்மளோட பன் தோசைக்கு நம்ம ஒரு சட்னி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். சட்னி வந்து மிக்ஸி அரைக்காத ஒரு சட்னி. எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறோம், ஈஸியாகவும் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிடலாம். 4 தக்காளியும் காம்பு மட்டும் கட் பண்ணிட்டு அப்படி செட் பண்ணிடுங்க. பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, மிளகாய் எதுவும் செய்ய வேண்டாம், அப்படி மூடி போட்டுலாம். அது நல்லா மசிஞ்சு வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தோல் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம், கொரியண்டர் லீவ்ஸ், மல்லித்தழை, இதை வந்து மசிச்சு விட்டுடலாம். பூண்டு, மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஈஸியான சட்னி. அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். இதோட கட் பண்ண ஆனியன், இப்போ பன் தோசை விட்டு எடுத்துருவோம். நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சிடலாம். ஆயில் விட்டுடுங்க. நல்லெண்ணெய் தான் விடுறேன். நம்மளோட பேட்டரை வந்து அதில் விட்டுடலாம்.
மூடி போட்டுடலாம். மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். இன்ஸ்டன்ட் பன் தோசை, அரிசி இல்லாமல் மைதா கோதம்பு எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான பன் தோசை ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளோட பன் தோசையும் டொமேட்டோ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.